இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 2 பொது தமிழுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் தாங்க எடுத்து படிக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம சிலபஸ்ல இருந்து ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டேன். அது புது புக்ல பழைய புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத அழகா ஒருங்கிணைச்சிட்டேன். இதுல அங்கங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் ஹைலைட் பண்ணிட்டேன். இப்போ பழைய புக்கு வந்து ஒரு 2 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல கடந்த 10 வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ், அது குரூப் 2 மட்டும் கிடையாது, டிஎன்பிசில எத்தனையோ எக்ஸாம் நடக்குது இல்லையா, இதே சிலபஸ்ல இப்போ குரூப் 4 குரூப் 3 அதுக்கப்புறம் குரூப் 8 இந்த மாதிரி டிஎன்பிசி நடக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த சிலபஸ்ல இருந்தா அதெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கேன். இந்த இப்போ பழைய புக்லேயே பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 17 கேள்விகள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த தலைப்புக்கு அதை படித்தாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் புது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதோ அதையும் அழகாக ஒருங்கிணைச்சாச்சு. அதுலேயும் இப்போ லேட்டஸ்ட்டாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக 7 பக்கங்க. இதை படித்தா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் மினிமம் ஒரு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த 5 செட்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி சூப்பரான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. 2024 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யாருன்னு. இதுக்கு ஆன்சர் உவே சாமிநாதன். இது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா 12ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும். அதில் புக்கோட எண்டில் ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்துருப்பான், நூல்வேலி. அதில் ஊஎஸ்ஆவை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் தான் ஊஎஸ்ஆ இருக்காரு. அதுக்கப்புறம் புது புக்கில் வந்து இந்த சாப்டரில் தான் ஒரு நூல்வேலியாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு எக்ஸாம்லையும் இந்த நூல்வேலி பாக்ஸ்லேருந்து கேட்கல. ஆனால் 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்கான். எங்கே என்ன பாருங்க, 2வது லைன் எடுத்து பாருங்களேன். இணையற்ற ஆசிரியர், அதுக்கப்புறம் புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியத்தை தேடி தேடி அச்சில் பதிப்பித்து அரும்பாடுபட்டவர் அவர் தான் உவேசா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த பாருங்க, இந்த புலமை பெருங்கடலை தான் நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சூப்பர். அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமில் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஊஎஸ்ஆ 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்கில் எங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டங்க. இவ்வளோதான் இருக்காரு புது புக்கில் பழைய புக்கில்னு. மொத்தமாக நோட்ஸே வந்து 7 பக்கம் தான் இருக்குதுங்க. இந்த 6 பக்கம் தான் இருக்குது. உண்மையை சொல்லணும் 6 பக்கம் தான், ரைட்டு. அந்த 6 பக்கம் படித்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி உறுதின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு சூப்பரான ப்ரூஃபும் வச்சுருக்கேன். பாருங்கள், நோட்ஸ் வந்து கம்மி தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அதிகமாக சேர்த்துருக்கேன். 100% இந்த தலைப்புக்கு இதுவே போதுன்னே சொல்லிடலாங்க. என்னென்ன கேள்விகள் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா 2024 குரூப் 4 எக்ஸாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அதுவும் புது புக்கில் இருந்து. 2022 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அது பழைய புக்கில். 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, அதுவும் பழைய புக்கில். 2022 குரூப் 8 எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், அதுவும் பழைய புக்கு. ஏன் இது புது புக்குன்னு கூட சொல்லலாம், ஏன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது புது புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறம் 2023 குரூப் 3A எக்ஸாமில் ஒரு கேள்வி கூட கேட்கல. விடுங்க, 5 செட்டு கொஸ்டின் எடுக்கும் போது தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா ஒரு 4 செட்டு எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்லையும் இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. மேஜராக தமிழ் தாத்தா ஊஎஸ்ஆ எங்கே இருக்காருன்னு கேட்டால் 6th ஓல்டு புக்கில் தெளிவாக அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்லேயும் பழைய புக்கில் கூட கேட்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை படிச்சுங்க. இப்போ பாருங்கள், அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸை லைன் பை லைனாக, அதுவும் வித் ஆன்சர், அதாவது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். 2 பக்கம் தான், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் தான் 17 கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வித்து ஆன்சரை போல்டு பண்ணியே கொடுத்துட்டேன். பிரச்சனையே இல்லை, அழகாக பார்த்துங்க. ஸோ 2 பக்கம், அதுக்கு 2 பக்கத்துக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புது புக்கில் வேற எங்கெல்லாம் இருக்காருன்னா 7th புக்கில் ஒரு லைன் கொடுத்துருக்கான், 9th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஊஎஸ்ஆ பற்றி எதனா ஒரு லைன் கொடுத்துருந்தா அதை கூட தேடி தேடி எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே.
முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் 12th புக்கில் பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் நூல்வேலி கொடுத்துருந்துருக்காங்க, அதையும் கொடுத்துட்டேன். சரிங்களா? அதில் தெரியுமா அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ்லையும் யூஎஸ்ஆர் சொன்னதை கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேபி ஏதாவது விட்டுருந்தா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் இதில் அப்டேட் பண்ணிடுறேன். நோட்ஸ்லேயே அப்டேட் பண்ணி நான் வெப்சைட்டில் வச்சிடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சூப்பர்பா. ஆமாம், இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள். 9442430457 என்ற எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம், ஒரு சேஃப்டிக்காக. சூப்பர்பா. அதே மாதிரி இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலிகிராம் குரூப்புக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா உவேசா 6th ஓல்டு புக்கில் இருந்து ஒரு 30 கேள்வியும், அதே மாதிரி இப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் புது புக்கில் எங்கெல்லாம் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 18 கேள்வி என்னவோ இருக்குதுங்க. இது 2மே டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. கூடிய சீக்கிரம் நான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போதைக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 டெஸ்ட் லிங்க் இருக்குது, அதை அப்படியே பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. சூப்பர்பா. இப்போ அந்த டெஸ்ட் லிங்க்லாம் இருக்குது இல்லையா, அது கீழே கொஞ்சம் நகர்ந்து வாங்க. கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதிருக்கும், PDF அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே டைமர் ஓடும், 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஆமாம், இது என்ன தலைப்பு யூஎஸ்ஆ ஓகே நம்ம சிலபஸில் இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பகுதியாக பிரித்து 52 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த 52 தலைப்பில் 3வது பகுதியாக பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டுன்னு இருக்கும். அதில் 10வது தலைப்பு எடுங்க, ஊவே சாமிநாதர் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேர் பழைய புக்லேயும் இல்லை, புது புக்லேயும் இல்லை. சரிங்களா? அவ்வளோவா கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கல, ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஜஸ்ட் இந்த தலைப்புக்கு ஊவேசா மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுங்க. ஆல்ரெடி நூலகம் நோக்கின்ற டாப்பிக்கு நோட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ 2வது நோட்ஸ் கொடுத்துருக்கோம். டெய்லியுமே நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் கிடையாது. 52 தலைப்பு இல்லையா, 52 தலைப்புக்கும் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக நோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அழகாக படிச்சிட்டாவே போதும், நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.